உன் பேர் என்ன? உனக்கு என்ன வேணும்? எனக்கு பசிக்குது. மூக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கு. எங்கெங்கயோ தேடி பிடிச்சு சாட்சிகளை கொண்டாந்து கோர்ட்ல நிறுத்திட்டான். ரகு என்னதான் தலைகீழ நின்னாலும் நளினிக்கு தண்டனை நிச்சயம். அது முக்கியம் இல்லடா, நம்மளை அவமானப்படுத்தினானே அந்த கவிஞ, அவனை சும்மா விடக்கூடாது. ஆமா, எலெக்ஷன்ல வாக்குறுதி கொடுக்கற மாதிரி நீ சொல்லிக்கிட்டு தான் இருக்கிற. பெரிய மந்திரி, ஆளு அம்பு அதிகாரம் எல்லாம் இருக்கு. என்னத்தை கிழிச்ச? டென்ஷன் பண்ணாத, கிழிக்க போறேன். நாளைக்கு ஒரு செட்டப் பண்ணிருக்க, வந்து பார். கற்புக்கரசி கண்ணகி யார் தெரியுமா? மெரினா பீச்ல காத்தாட நிக்கிறவங்க இல்ல, காலில் இருக்கும் தன் சிலம்பை கழற்றி அடித்தவள் தான் அந்த கற்புக்கரசி கண்ணகி. இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். அதாவது காலில் இருக்கிறத கழற்றி அடிச்சாதான் சில பேரை கரெக்ட் பண்ண முடியும்னு கண்ணகியோட வரலாறு நமக்கு காட்டுது. அப்பேற்பட்ட இந்த கண்ணகியோட கலைக்கூடத்தை, கற்புக்கரசி கண்ணகியோட கலைக்கூடத்தை கவிஞர் ரகு இப்ப திறந்து வைப்பார். நிறுத்தியா? கண்ணகி கலைக்கூடத்தை திறக்கிறதுக்கெல்லாம் ஒரு யோகிதை வேணியா? பேப்பரை பாரியா? சொல்லுங்கயா. கள்ளக்காதலி வச்சிருக்கிறவங்க கண்ணகி கலைக்கூடத்தை திறக்க வேண்டாங்க. மூஞ்சி மனையை மறை இந்த பேப்பர்ல நான் இருக்கையா? போயா போயா பெரிய மனுஷன். கள்ளக்காதலி வச்சிருக்கிறவங்க கண்ணகி கடை கொடுத்து இறக்க வேண்டாங்க. ரகு, நான் வீட்டை விட்டு போறேன். எனக்காக நீங்க அவமானப்படுறத என்னால பொறுத்துக்க முடியல. நான் போறேன். இல்ல நளினி, இந்த நிலைமையில நீ வீட்டை விட்டு போனீங்கன்னா ஊர் உலகம் பேசுறதுலாம் உண்மையான ஆயிடும். ஆனா நான் இதுக்கு மேலேயே இந்த வீட்டுல இருக்கிறது சரியில்லை ரகு. ஒரு நிமிஷம், என்னோட ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ. கண்ணகி கலைக்கூடத்தை திறந்து வைக்கிறதுக்கு எனக்கு யோக்கியத்தை இல்லைன்னு நீயும் நினைக்கிற? இன்னும் மன்னிச்சிருங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் சாட்சியங்களையும் ஆராய்ந்து பார்த்ததில் சந்தேகம்தான் இங்கு எழுகிறது. ஏனென்றால் கொலையுண்ட நபரின் உடல் கைப்பற்றப்படவில்லை. எனவே கொலை நடந்திருக்க முடியாது என்று கருதுவதற்கு இடமுண்டு. கொலையே நடக்கவில்லை என்றால் இந்த பெண் எப்படி கொலைகாரி ஆக முடியும்? எனவே சந்தேகத்தின் பலனை குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு சாதகமாக்கி நளினி என்ற இப்பெண்ணை நிரபராதி என்று தீர்ப்பளித்து விடுதலை செய்கிறேன். டிரைவர், பெட்டியெல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ளவே. என்கிட்ட கொடுப்பா. எக்ஸ்கியூஸ் மீ.
ரகுவா? ஆமா, நீங்க நான் நளினியோட நளினியோட ஹஸ்பண்ட். மலையிலிருந்து விழுந்தனா சாகல, பழிச்சுக்கிட்டேன். ரொம்ப தூரத்துல இருந்த நளினியை காப்பாத்துறதுக்காக ஓடோடி வந்தேன். ஆனா அந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்கல. கடுமையான முயற்சி பண்ணி நீங்க காப்பாத்திட்டீங்க. எங்க பரம்பரையே உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கு. நளினி, என்ன மன்னிச்சுட்டு. சந்தேகங்கிறது ஒரு சின்ன தீக்குச்சி, அது குடும்பத்தையே கொளுத்திருச்சு. உன் கிளாஸ்மேட் மேரி இப்போ கிராமத்துல டாக்டரா இருக்கா. அவதான் என் கண்ணை திறந்தா. இப்ப உன் அருமையை நான் உணர்ந்துட்டேன். என்ன நம்பு நளினி, என் மனசுக்குள்ள இருந்த மிருகம் செத்துடுச்சு. இப்போ நான் மனுஷனா வந்திருக்கேன். நளினி, நீ விடுதலையானப்போ எனக்கு ஏற்பட்ட சந்தோஷத்தை விட இப்பதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். சார், உள்ள வாங்க. ரகு, கற்பனை எல்லாம் உங்க கவிதைகளோட இருக்கட்டும். நினைச்சபடி திருப்பி எழுதுறதுக்கு இது காகிதம் இல்ல, வாழ்க்கை. நான் பொழைச்சு வந்ததுல உனக்கு சந்தோஷம் இல்லையா? உண்மையாவே சந்தோஷப்படுறேன். என்னை காப்பாற்றணும்னு நினைச்சு வந்தீங்களே, அதுக்காக நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். அதான் நான் உங்களோட வாழ முடியாது. இன்னும் என் மேல நம்பிக்கை வரலையா? உங்க மேல நம்பிக்கை வந்துருச்சு. என் மேல இருந்த நம்பிக்கை தான் போயிடுச்சு. நான் ஒரு நல்ல மனைவியா இருந்தப்போ நீங்க ஒரு நல்ல கணவரா நடந்துக்கல. இப்போ நீங்க நல்ல கணவரா வந்திருக்கீங்க. நான் உங்களுக்கு தகுதியானவளா இல்லை. நீ சொல்றது புரியலையே. நீங்க இங்க வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு நிமிஷம் என் மனசுல ஒரு சலனை ஏற்பட்டுச்சு. கார்ல கொண்டு போய் வைக்க சொன்ன பெட்டி படுக்கைய எப்ப வீட்டுக்குள்ள கொண்டு போய் வைக்க சொன்னோ அந்த நிமிஷமே நான் தடுமாறிட்டேன். இந்த வீட்லயே வாழ்ந்துருவோம்னு ஆசைப்பட்டுட்டேன். இது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு என்ன மன்னிச்சு நீங்க ஏத்துக்கலாம். ஆனா அந்த ஒரு நிமிஷம் உங்களோட வாழற ஒவ்வொரு நிமிஷமும் என்ன உறுத்திக்கிட்டே இருக்கும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, மறந்துருங்க. வித்யா, இங்க வாமா. வித்யா, எனக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு கவிஞர் கிடைச்சாரு. கடைசியில என் புருஷனும் திரும்பி வந்துட்டாரு. ஆனா இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் கிடைக்காம எத்தனையோ பெண்கள் இந்த சமுதாயத்துல போராடிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அவலை பெண்களுக்கு உதவி செய்யறதுதான் இனிமே என் லட்சியம். என் பயணத்தை தொடங்குறேன். எனக்கு துணையா என் கையில ஒரு ஊன்றுகோல் இருக்கு.